தேவனையும் பணத்தையும் சேர்த்து நம்ம ஆட்களால் சிந்திக்க முடியறது இல்லை. நம்ம என்ன பண்றோம், இது வேற இது வேற நம்ம பிரிச்சுட்டோம். பிரிக்காதீங்க. கர்த்தர் அதை பிரிக்கவே இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே இப்ப ரெண்டும் பிரிஞ்சிருக்கா இல்ல ஒன்னோட ஒன்னு இருக்கா? ஆண்டவர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒண்ணு உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆமென். அப்போ உங்க ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடையும் பாதையில உங்க கூட நிக்கிறது யாரு? தேவன். கர்த்தர் வந்து எனச்சு தானே சார் வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை நான் ஊத்துனாலே என்ன வந்துரும்? ஐஸ்வர்யம் வந்துரும்ன்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் வேணுமா உனக்கு பணம் வேணுமா? பணமா பரலோகமா? ஆண்டனியா பாட்ஷாவா? ஏன் சார் இப்படி போட்டு பிரிக்கிறீங்க? கர்த்தர் எதுவும் பிரிச்சாரா? கர்த்தர் பிரிக்கவே இல்லை. கர்த்தர் சேர்த்து இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் இணைத்ததை போதகர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள். ஏன் பிரிச்சீங்க நீங்க? எங்க பிரிச்சார் ஆண்டவர்? பிரிக்கவே இல்லையே. உபாகம் 8:18 என்ன சொல்லுது? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறதே தேவன் தாங்க. கர்த்தர் தருகிற அருளை வைத்து சம்பாதிக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆமென்.